அதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆமாம். இருப்பா சேர அங்கே கிடக்கு. இருக்கட்டும் இருங்க. அந்த அகல என்ன ஒன்று நானும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போவோம். பார்வதியை காண புள்ளோடையும் பள்ளிக்கூடம் பத்துக்கல அப்படின்னு போனேன். அங்கே போனால் பார்வதியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் மழை வந்தோடனே. ஆமாம், நேற்று மழை வரும்போதா? சரி சரி சரி. மழை வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் தான் இருக்கா பார்வதி. அது இன்னைக்கு 10 ஆள் போச்சுன்னா அடுத்த திருப்பு 10 ஆள், அதுக்கு அடுத்து 10 ஆள், இப்படி அப்படி விடுறாங்களோ? அப்புறம் நான் வரவே மழை வரும். நீ ஓடியாத வந்து ஒரு 10 பானை வாங்கின தண்ணி ஒரு தண்ணி நான் அங்கேயே உட்காந்துருந்துட்டு வந்து அங்கேயே குடிச்சிட்டு குடித்தேன். குடிச்சுட்டு அந்த அகல ராத்திரி சாப்பிடுறதில்ல, வேலைக்கு சாப்பிடுறதில்ல. எப்படி மத்தியானத்துக்கும் காலையிலையும் சாப்பிடுது. அதோட கிடப்பேன். இப்படி இருக்கா என்னன்னு தெரிய. நம்மளுக்கும் 2 பிள்ளைகள் வச்சுருக்கேன், நம்மளுக்கும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அப்பா செஞ்சாங்கன்னு சொல்லி அது அதேதான் அதேதான். சும்மா ஓட்ட பாவம் கட்டாந்து கட்டாங்க 6 மட்டும் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ப்பா? ஐயா தான் தெரியாது. பட்டாது. சரி சரி. ஆமாம், கணக்குகளை கண்டா அப்படிக்கும் பார்த்து பார்த்து கணக்குகளை கண்டு அந்த ஆளுகளையும் இப்போ இன்னும் சாப்பிடலையாப்பா? நான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன். ஏன் சாப்பிடல? அங்கிருந்து வந்து சாப்பிட்டு பார்த்து அசிங்கமாக கிடந்துது. கூச்சாந்து கொஞ்சம் கொட்டிட்டு சாப்பிடுவோம்னு வரேன். ஊருக்கு வருங்க. என்னப்பா பூச்சி வரும். சரி, போன வருஷம் என்ன விவசாயத்தில் என்ன வந்துச்சா இல்லையா? எங்களுக்கு அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சரியா இருக்கு. பருத்தி ஒன்றும் கிடைக்கல, அவ்வளோ காத்து கிடந்தில பருத்தி. ஒன்றும் சரி காணியார் இருந்து என்னன்னு பாடுபட முடியல. ஒன்றும் இல்லை. ஏன் காணியார் கிடக்குப்பா, சம்பாதிக்க வேலை இல்லை. அதான் அதான் இடம் பொருள்லாம் கிடக்கு பூரா வயக்க. எல்லாம் போட்டிலாம் இல்லையா? இப்போ எல்லாம் போட்டாச்சு. எனக்கு விட்ட இடம் கிடைக்க அங்கேதான் எங்கள் கடையை கிடக்கு. அங்கே எங்க அதுலேயும் போட்டிருக்கீங்களா? ரோட்டு மார்க்கத்திலே தூம்பி கையெழுப்பு ரோட்டில் ஏறி வீட்டுக்கு வந்து முடியிறப்படி இருக்கு. அங்கே சேரு வீட்டுக்கு போக முடியாது. ஓ, நடமா போக முடியாது. மாட்டா பார்வதி. அப்போ அது என்ன இருக்கு? கருவா காட்டுக்குறோலா? வீட்டுக்கு ஒரு அந்த வருஷம் போட்டேன். பொட்டா தர எனக்கு விட்டது. சரி. ஒரு புளிய மரம் இருந்து அதை வெட்டி விட்டேன். அம்மாயி இருக்கையிலேயே வெட்டியாச்சு. சரி. அந்த புளிய மரம் எல்லாமே சரியா பிடிக்குது. அதை வெட்டினேன். அதுக்கு பிறகு மிளகா ஓட்டேன், சேப்பை ஓட்டேன், எல்லாம் போட்டு நல்லா கிடந்துச்சுங்க. சரி. சரி போக முடியல, அவனும் போக முடியல, நம்மளாலையும் போக முடியல. உங்களால தான் போக முடியாது பாவம். அந்த வாக்கில் நாங்கள் அதுகளை போட்டுட்டு அப்போ செலவழிக்கிறதுக்கு வரதுக்கு எல்லாம் சரியாக வருது. ஆமாம், இந்த போட்ட சமயம் திருப்ப முடியாது. ஏப்பா அவருக்கு ஒரு 500 ரூபாய்னா ஆயிரம் கொடுத்துடுவேன். 1000 அப்படியே போட்டு பேசுறதுக்கு பேசுவேன். இருக்கிற அவள் பார்க்குறதே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது கூட மாட எடுக்கிறா போயிருந்தேன். விவசாயம் பண்ணி சும்மா உடம்புதான் அங்கே எடுத்து கொடுக்குது. வேறு வேலை பார்த்து எதுவும் பண்ணவே முடியாது. இந்த காலத்துக்கு இந்த மாதிரி சம்பாத்தாரு என்ன டேப் கட்டிக்கிட்டு ஊற்றிட்டு வந்தேன். எல்லாருமா குடிச்ச மாதிரி என்ன அதை கட்டி கொடுத்துட்டுன்னா எல்லாம் சரியா போயிடும் உங்களுக்கு. ஆமாம்.